தொடர்கின்றன. கிருஷ்ணகிரி நீர்த்தேக்கத்தில் படகு சவாரிக்கு பயன்படுத்தப்படும் 2 படகுகள் தீப்பிடித்து எரிந்து சாம்பலானது. சமூக விரோதிகள் யாராவது தீ வைத்தார்களா என்று போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரியில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணைப்பகுதி சுற்றுலா தலமாக உள்ளது. இங்கு ஃபைபர் இழையால் தயாரிக்கப்பட்ட படகுகள் சுற்றுலா பயணிகள் அந்த நீர்த்தேக்கத்தில் உல்லாச சவாரி செய்வதற்காக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் அந்த நீர்த்தேக்க கரையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த 2 படகுகள் திடீரென்று தீப்பிடித்து எரிந்து சாம்பலானது. இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து படகுகளுக்கு தீ வைத்தார்களா என்று விசாரணை நடத்தி வருகின்றனர். கொல்லிமலை அடிவாரத்தில் தீ விபத்து ஏற்பட்டதில் அரிய வகை மூலிகைகள் எரிந்து சாம்பலானது. தீ குடியிருப்பு பகுதிகளில் பரவியதில் பெரியசாமி, பிரகாஷ் ஆகியோர் உட்பட 4 பேரின் குடிசை வீடுகள் தீயில் எரிந்து சாம்பலானது. தீயணைப்புத் துறையினர் காலதாமதமாக வந்ததால் வீடுகள் முற்றிலுமாக எரிந்து விட்டதாக கூறி அவற்றின் உரிமையாளர்கள் தீயணைப்புத் துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை அடுத்த மாதவரம் கடை வீதியில் நேற்று இரவு 11 மணி அளவில் சிற்றுண்டி கடை ஒன்று தீப்பிடித்து எரிந்தது. அங்கிருந்து தீ பரவியதில் மேலும் பல கடைகள் தீக்கிரையானது. தீயணைப்புத் துறையினர் 3 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். எனினும் கடைகளில் இருந்து 20 லட்சம் ரூபாய்க்கும் மேற்பட்ட பொருட்கள் தீயில் இருந்து சாம்பலானது. நாங்கள் டேம் பார்க்க வந்தோம். டேம் பார்க்க வரும்போது இங்கே புகை நிறைய எழுந்துட்டு இருந்துச்சு. அந்த காவா கட்டி இருந்தோம் கீழே. அங்கேருந்து இங்கே பார்த்தோம். அதிகமாக எரிஞ்சிட்டு இருந்துச்சு. யார் பற்ற வச்சாங்கன்னு தெரில. தண்ணி ஊற்றி ஹெல்ப் பண்ணி வச்சோம். அப்புறம் ஆய்வாளர் பார்த்தாரு. மின்துறை ஆய்வாளர் பார்த்துட்டு அப்புறம் ஏடி ஆஃபீஸ்க்கு ஏடி பார்க்க போயிருக்காரு. தமிழக அரசு வழங்கும் இலவச பொருட்களுக்கு 200 ரூபாய் கமிஷன் வசூல் செய்யப்பட்டதாக அதிமுக பஞ்சாயத்து தலைவி மீது கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு பஞ்சாயத்துக்குட்பட்ட கிராமங்களான சவலாப்பேரி, நாகம்பட்டியில் சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதிக்கு அதிமுகவைச் சேர்ந்த ராமலட்சுமி என்பவர் பஞ்சாயத்து தலைவியாக இருந்து வருகிறார். இந்நிலையில் இங்குள்ள சுமார் 400க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு அரசு வழங்கும் இலவச பொருட்கள் கிடைக்க ஒரு ரேஷன் கார்டுக்கு தலா 200 ரூபாய் வீதம் கமிஷன் வசூல் செய்துள்ளார். பணம் வசூல் செய்தவர்களுக்கு பெயரை மட்டும் பதிவு செய்து கொண்டு ரசீது கொடுத்துள்ளார். இந்த ரசீது வைத்து அரசு வழங்கும் இலவச பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் என்று பஞ்சாயத்து தலைவி கூறியுள்ளார். இதுகுறித்து அப்பகுதி பொதுமக்கள் அதிமுக பஞ்சாயத்து தலைவி மீது புகார் தெரிவித்துள்ளார். மாவட்டம் கயத்தாறு ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட சவலாப்பேரி கிராமத்திலிருந்து நாங்கள் பேசுகிறோம். மிக்சி கிரைண்டர் கொடுக்கறதுக்காக ஒரு கார்டுக்கு 200 ரூபா வீதம் ஒரு கார்டுக்கு பிரிச்சிருக்காங்க. ஒரு மொத்தத்தில் ஒரு கார்டு என்னன்னா உங்களோட மக்கள் தொகை 1200 மக்கள் தொகை. அதில் கார்டு 400 கார்டுக்கு வச்சிருக்கு. இப்போ 376 கார்டுக்கு வந்திருக்கு. சேலம் அருகே தனியார் பேருந்து மோதி கல்லூரி மாணவன் ஒருவன் பரிதாபமாக உயிரிழந்தார். சேலம் மாவட்டம் வேடுகாத்தம்பட்டியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் ஆறுமுகம். சேலத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் படித்த இவர் தனது நண்பர்களை பார்ப்பதற்காக 2 சக்கர வாகனம் மூலம் சேலம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். இந்நிலையில் சேலத்திலிருந்து எளம்பிள்ளை நோக்கி எதிரே வந்த தனியார் பேருந்து ஒன்று ஆறுமுகத்தின் 2 சக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பலத்த காயமடைந்த ஆறுமுகம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் தனியார் பேருந்தின் கண்ணாடிகளை உடைத்து பேருந்தை எரிக்க முயற்சித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் திடீர் சாலை மறியலிலும் அவர்கள் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இது வேடுகாத்தம்பட்டி சேலம் மாவட்டம். பையன் காலேஜ் ஸ்டூடெண்ட். முத்தாயம்மாள் காலேஜில் செகண்ட் இயர் பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கிறான். அங்கேருந்து வரான். பையன் 2 வீலரில் வரான். பஸ்ஸுக்காரன் பேக்கில் இடிச்சிட்டான். ஏற்றி நசிக்கிட்டான். அவ்வளோதான். இந்த பஸ் நிறைய விபத்துகள் ஏற்கனவே ஏற்படுத்தியிருக்குது. அசுர வேகத்தில் இவங்க போகிறது எப்பவுமே இவங்களுக்கு டைம் குறைவான டைமு. அதனால் அதிகமாக அடிச்சிடறானுங்க. ஏற்கனவே வண்டி ஃபுல்லாகவே கிழிஞ்சி தான் இருக்கும் பாருங்கள். சுற்றி அடிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு டைம் குறைவான டைம் இருக்கிறதுனால அதிக விபத்து ஏற்படுத்திடுறாங்க. டைம் எடுக்கணும் அந்த காரணத்துக்காக. குழந்தைகளை பொறுப்பு இல்லாமல் வளர்ப்பது என்ற எண்ணம் பெற்றோர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. நாம் தான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டும் நமது பிள்ளைகள் வேலை செய்யாமல் உல்லாசமாக இருக்க வேண்டும் என்று சில பெற்றோர்கள் நினைப்பதால் பிள்ளைகளின் எதிர்காலம் பாழாகிறது. தங்களுக்கு வேண்டிய பணிகளை பிள்ளைகளே செய்து கொள்வது மட்டுமல்ல, நாம் இருக்கும் இடம், நம்மை சுற்றியுள்ள இடம் ஆகியவற்றையும் பராமரிப்பது நமது கடமை என்கிற எண்ணத்தை பிள்ளைகளிடம் பெற்றோர்கள் உருவாக்கி தவறிவிடுகிறார்கள். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே போடுவார்டிப்பட்டி கிராமத்தில் அரசு நடுநிலைப் பள்ளி உள்ளது. அங்கு படிக்கும் மாணவர்களுக்கு தலைமை ஆசிரியர் பொறுப்பு உணர்வை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். பள்ளியையும் அதன் சுற்றுப்புறங்களையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மாணவர்களிடம் தலைமை ஆசிரியை கூறியிருக்கிறார். பிள்ளைகளை நல்வழிப்படுத்தும் தலைமை ஆசிரியை விக்டோரியா மேரி மீது பெற்றோர்கள் சிலருக்கு ஆத்திரம் ஏற்பட்டிருக்கிறது. பள்ளியை சுத்தமாக வைத்துக் கொள்ளுமாறு தங்கள் பிள்ளைகளிடம் கூறுவதாக அந்த பெற்றோர்களில் சிலர் ஆவேசமடைந்திருக்கிறார்கள். பள்ளியை முற்றுகையிட்டுள்ளனர்.
தங்கள் பிள்ளைகளுக்கு நல்லது செய்வதாக நினைத்து அவர்களை சோம்பேறிகளாக்கி அவர்களின் எதிர்காலத்தை பாழாக்க நினைக்கும் சில பெற்றோர்களை நினைத்து ஆசிரியர்கள் வருத்தம் அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்ட தேமுதிக சார்பில் கோடைக்கால தாகத்தை தீர்க்கும் வகையில் பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கப்பட்டது. ஒட்டன் சத்திரம் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் SRK பாலசுப்ரமணியம் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார். பின்னர் கோடைகால தாகத்தை தீர்க்கும் வகையில் பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் பழ வகைகள் வழங்கப்பட்டது. இதேபோல் நெல்லை கிழக்கு மாவட்ட தேமுதிக கள்ளக்காடு பேரூர் கழகத்தின் சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. நெல்லை கிழக்கு மாவட்ட தேமுதிக செயலாளர் கணேஷ்குமார் ஆதித்தன் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு குளிர்பானம் வழங்கி தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமான தேமுதிக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். நெல்லை அருகே தேர்தல் முன்விரோதம் காரணமாக பஞ்சாயத்து துணைத் தலைவரை டாஸ்மாக் கடையில் வைத்து கொலை செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். பாளையங்கோட்டை தொகுதிக்குட்பட்ட முன்னீர்பள்ளம் கிராம பஞ்சாயத்தின் துணைத் தலைவராக சுடலைமுத்து என்பவர் பொறுப்பு வகித்து வந்தார். தமிழகத்தில் நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் சுடலைமுத்து சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்று துணைத் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் மோதல் தொடர்பாக சுடலைமுத்துவிற்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சிலருக்கும் முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் நேற்று மேலங்கருங்குளத்தில் உள்ள டாஸ்மாக் கடை அருகே நின்று கொண்டிருந்த சுடலைமுத்துவை 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் ஒன்று திடீரென அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றது. சம்பவ இடத்திலேயே சுடலைமுத்து ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார். இதுகுறித்து முன்னீர்பள்ளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆச்சரியம், ஆனால் உண்மை. தலைகீழாக ஓரிரு நிமிடங்கள் நிற்பதே இயலாத நிலையில் இளைஞர் ஒருவர் வரிசையாக நிறுத்தப்பட்டுள்ள 15 ஒற்றைக்கால் வட்டப்பலகையில் தலைகீழாக நின்று கொண்டே ஜம்பிங் செய்கிறார். அவர் ஒவ்வொரு பலகைக்கும் தாவி குதித்து செல்லும் ஆச்சரியமான காட்சியை இதோ பாருங்கள். ATP டென்னிஸ் போட்டி டிஜோகோவிக் ரஃபேல் நடால் காலிறுதிக்கு தகுதி. விவரம் இடைவேளைக்கு பிறகு.